ஜனாதிபதியின் 14 கேள்விகள், உச்சநீதிமன்றம் உத்தரவு யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கவர்னர் மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிவெடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தால் உத்தரவிட முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதாவது டைம் லிமிட் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த தீர்ப்பில் 1 மாத காலத்துக்குள்ளாக முடிவெடுக்கணும், அதே போன்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட 3 மாதத்து காலத்துக்குள்ளாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டைம் லிமிட் கொடுத்துருந்தாங்க. இப்போது அந்த மாதிரி கால அளவுங்கிறது நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஆனால் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு அறிவுறுத்தல் வேண்டுமானால் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது அப்படி ஒரு பாயிண்ட் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இது யாருக்கு சாதகம் யாருக்கு நெருக்கடி அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு கவர்னருடைய ஒப்புதலுக்காக நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க, கடந்த 2023ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாநில அரசினுடைய மசோதாக்கள் மீது கவர்னர் 1 மாதத்துக்குள்ளாக முடிவெடுக்கணும் அப்படின்னும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படக்கூடிய மசோதாக்கள் குறித்து 3 மாதங்களுக்குள்ள அவர் முடிவெடுக்கணும். யார்? குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னும் உச்சநீதிமன்றம் காலக்கெடுவை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த தீர்ப்பை தொடர்ந்து மசோதா விவகாரத்தில் கவர்னர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா? உச்சநீதிமன்றத்தால் குடியரசுத் தலைவரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவங்களுக்கு ஒரு டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு 14 கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்ன பண்ணுறாங்க, விளக்கம் கேட்குறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி ஒரு 14 கேள்விகள் குறித்து விளக்கம் கேட்குறாங்க. அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க கால வரம்பு நிர்ணயித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவருடைய விளக்கம் கோரிய மனு மீது உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், PS நரசிம்மா, அப்துல் சந்துகர் ஆகிய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தான் இதை விசாரித்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்கு அனுப்புவதற்கோ அல்லது மறுபரிசீலனைக்காக நிறுத்தி வைத்து திருப்பி அனுப்புவதற்கோ ஆளுநர் விருப்புரிமையை பயன்படுத்தலாம். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த விருப்பமான அந்த உரிமையை பயன்படுத்தலாம். அதாவது என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனைக்காக அனுப்புறது அல்லது அதை மறுபரிசீலனைக்காக நிறுத்தி வைத்து திருப்பி அனுப்புறது, சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புறது, அந்த மாதிரி விருப்பம் இருக்கக்கூடிய உரிமை பயன்படுத்தலாம். அதிகார பிரிவினை என்பது அரசியல் அமைப்பின் அடிப்படை அமைப்பாகும். ஆளுநர்கிட்ட நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக கருதப்படும் ஒப்புதலை நீதிமன்றங்கள் வழங்க முடியாது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆளுநருக்கு மசோதாக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக கருதப்படக்கூடிய ஒப்புதலை நீதிமன்றங்கள்லாம் வழங்க முடியாது. ஒரு மசோதா நிலுவையில் இருந்தால் அதை கோர்ட்டே ஒப்புதல் அளிக்க முடியாது. நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டாங்க. மசோதாக்கள் ஒப்புதல் அளிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது அப்படின்றாங்க. ஆளுநருக்கு மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிவெடுங்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தால் உத்தரவிட முடியாது அப்படின்ட்டாங்க. வேணும்னா மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு அறிவுறுத்தலாம் அப்படின்னு மட்டும், அதை அறிவுறுத்தல் மட்டும் கொடுக்க முடியும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் இந்த மாதிரி கால வரம்பை நிர்ணயித்திருந்தது அப்படிங்கிறது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்ட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் மாநிலத்தை முழுமையாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகார அமைப்பாக இருக்கணும். ஒரு மாநிலத்துக்கு 2 அதிகார அமைப்புகள், ஆளுநர் அரசு அப்படின்லாம் செயல்படுறது ஏற்க முடியாது. ஆளுநருடைய அதிகாரங்கிறதுலாம் கிடையாது. ஆளுநருடைய அதிகாரம், அதாவது பிரிவு 200 அப்படிங்கிறதும், பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிப்பது, மசோதாவை நிறுத்தி வைத்து திருப்பி அனுப்புவது அல்லது மசோதாவை குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக அனுப்புவது ஆகிய 3 விருப்பங்கள் மட்டும்தான் இருக்கிறது. மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், நிறுத்தி வைத்து திருப்பி அனுப்பலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அந்த 3 விருப்பங்கள் மட்டும் தான் இருக்குது. பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு 4வது விருப்பம் எதுவுமே கிடையாது. பிரிவு 200 கீழ் ஆளுநருடைய செயல்பாட்டை குறித்து நீதிமன்றம் விசாரிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதோ அல்லது நீண்ட காலம் தாமதம் செய்வதோ நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அப்படிங்கிறாங்க. ஆளுநருடைய அலுவலகத்தில் ஒரு மசோதா குறித்து அளவுக்கு அதிகமான தாமதம் இருந்தால் அரசியல் அமைப்பு நீதிமன்றம் ஆளுநருக்கு அந்த மசோதாவின் மீது நடவடிக்கை எடுக்க வழிகாட்டுதல்களை வழங்க முடியும்.
இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்படுமாறு நீதிமன்றம் வழிகாட்டலை வழங்க முடியாது அப்படின்னு இந்த உத்தரவில் சொல்லியிருக்காங்க. மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைக்கிறார் அப்படின்னா அதற்கான காரணங்களை மாநில அரசுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இப்போ இது யாருக்கு சாதகம், யாருக்கு இது நெருக்கடி அப்படின்னு பார்க்கும்போது, காலக்கெடு ஏற்கனவே ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் 2 மிக முக்கியமான விஷயங்கள் பார்க்கப்பட்டது. ஒன்று என்னன்னா, நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா மசோதாக்களும், அந்த 10 மசோதாக்களுக்கும் நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுக்குறாங்க, அது சட்டமாக்குறாங்க அப்படின்ட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்றத்தில் நிறைவேற்று அனுப்பப்படக்கூடிய மசோதாக்களுக்கு கவர்னர் 1 மாதத்துக்குள்ளாக ஒப்புதல் வழங்கணும். அப்படி இல்லைனா அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடிய பட்சத்தில் 3 மாதங்களுக்குள்ளாக குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது 2 விஷயம் தான் மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. இது எதிர்த்து தான் 14 கேள்விகள் கேட்கப்பட்டது. இதில் மிக முக்கியமாக பார்க்க இந்த டைம் லிமிட் அப்படிங்கிறது, டைம் லிமிட் நிர்ணயிக்கிறது மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்பட்டது. வரவேற்கத்தக்கது ஒன்றாக மாநில அரசால் பார்க்கப்பட்டது. ஆனால் அது இப்போது கேன்சல் பண்ணிட்டாங்க. டைம் லிமிட்லாம் கிடையாது, கால நிர்ணயம்லாம் நாங்கள் விதிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்காங்க. இது மத்திய அரசுக்கு, அதை குறிப்பாக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு சாதகமான தீர்ப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஒரு மாநிலத்தில் அதிகாரங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதும், அதே சமயத்தில் நீண்ட காலம் கிடப்பில் போட முடியாது, அப்படி போட்டால் மாநில அரசு நீதிமன்றத்தை நாடலாம், அப்போ நாங்கள் சில அறிவுறுத்தல்களை வழங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்களை மாநில அரசுக்கு சாதகமாக இருக்குது. இப்படி மத்திய அரசு மாநில அரசுக்கு 2 தரப்புக்கும் சில முக்கியமான அம்சங்கள் ஏற்புடையதாகவே இந்த தீர்ப்பு பார்க்கப்படுது.